செய்தி. அமைச்சர்களும் சென்னை மேயரும் உயிரிழப்புக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்று இபிஎஸ் கேள்வி கேட்டிருக்கிறார். சென்னையில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தீபா என்ற பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அமைச்சர்களும் சென்னை மேயரும் இந்த உயிரிழப்புக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னையில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தீபா என்ற பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். மழைநீர் வடிகால் பணிகள் 95%, 97% முடிந்துவிட்டது என்று ஆட்சியர்களும் அதிகாரிகளும் தெரிவித்தது என்ன ஆனது என்று அவர் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சென்னை சூளைமேடு பகுதியிலே நேற்றைய தினம் மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகால் பள்ளத்திலே விழுந்து தீபா என்ற பெண் உயிரிழந்ததாகவும், அதுவும் அவரது உடற்கூறு ஆய்விலே அவர் அரை மணி நேரமாக தொடர்ந்து உயிருக்கு போராடி உயிரிழந்தார் என்று வரக்கூடிய தகவல்கள் பதைபதைக்க வைப்பதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மழைநீர் வடிகால் பணிகள் 95% முடிவடைந்து விட்டது, 97% முடிவடைந்து விட்டது என்று 4.5 ஆண்டுகளாக பொய்யான சதவீத கணக்குகளை தமிழக முதலமைச்சரும் சென்னை மேயரும் தெரிவித்து வருவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். ஆண்டுதோறும் நடைபெறும் இது போன்ற மரணங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், இவையெல்லாம் எந்த பேக்கேஜில் வரும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்தபாடில்லை எனவும், மழைநீரும் வடிந்தபாடில்லை எனவும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அப்பாவி உயிர்கள் பறிபோவதை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டது எனவும், தொடர்ந்து இது போன்று அலட்சியமாக செயல்படாமல் இது போன்ற உயிர்களை பாதுகாப்பதற்காக தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும், மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க தமிழக அரசு தேவையான நடவடிக்கைகளை இனியாவது எடுக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் தன்னுடைய அந்த கண்டன அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.